ஸோ பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஓவர் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? ஏதோ சம் ஏ பிளஸ் பிஐ கமா சி பிளஸ் டிஐ இந்த மாதிரி இருக்கும். such that இந்த ஏ பி சி அண்டு டி இதெல்லாம் என்னுடைய ரியல் நம்பர் வந்து வரும். கரெக்டா? ஃபீல்டுல இருந்து ரியல் இருந்து வரும். ஃபீல்டு ரியல். ஸ்கேலார் நம்ம ரியல்ல இருந்து எடுக்கிறோம். வெக்டார் ஸ்பேஸ் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 டப்பிள் அதாவது ஆர் ஸ்கொயர் இ ஸ்கொயரா எடுக்கும். அப்ப இது வந்து நம்ம டைமென்ஷன் தான் வருது. டைமென்ஷன் ஆஃப் வி ஓவர் ஆர் என்ன வரும் அப்படின்னா 4 வரும். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த ஏ பிளஸ் பிஐ இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்துருக்கதே நம்ம ஜென்ரேட் பண்ற மாதிரி பிரிக்கலாம். சி பிளஸ் டிஐ இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு எனக்கு இந்த செட்டெல்லாம் எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு 1,0 பிளஸ் பி இன்ட்டு 0,i,0 நெக்ஸ்ட் கமா சி இன்ட்டு 0,1 சி இன்ட்டு 0,1 எல்லாமே பிளஸ் பிளஸ் சி இன்ட்டு 0,1 பிளஸ் டி இன்ட்டு 0,i இந்த மாதிரி பிரிக்கலாம் இல்லையா? என்னுடைய ஏ பிளஸ் பி அந்த ஏ பிளஸ் பிஐக்கு இந்த நம்பர் வரும், கமா சி பிளஸ் டிஐக்கு இந்த நம்பர் வரும் இல்லையா? ஸோ இப்படி பிரிக்கலாம் இது ரைட்டா? ஸோ அப்போ இதை நான் என்ன சொல்லலாம்? என்ன ஜென்ரேட் பண்ற அந்த வெக்டார்ஸ் எனக்கு பேசிஸ்ல இருக்கிற வெக்டார்ஸ் இருக்குது என்னுடைய சி ஸ்கொயர் ஓகேவா ஓவர் தி சி ஸ்கொயர் செட்டு ஓவர் ஆர்ல எனக்கு 4 எலிமெண்ட் வரும். எலிமெண்ட் 1,0 i,0 நெக்ஸ்ட் 0,1 நெக்ஸ்ட் 0,i இந்த மாதிரி எனக்கு 4 எலிமெண்ட் வரும். ஸோ அதனாலதான் எனக்கு என்ன சொல்றோம், அதை இந்த என்டையரா வச்சு இதை ஜென்ரேட் பண்றோம். ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒரு பின்ற செட்டு எடுத்துக்கலாம், ஏதாவது பி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். இது கம்ப்ளீட்டா எனக்கு என்ன பண்ணுது? லீனியர் இது வந்து என்டையரா இந்த வி எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லணும்? டைமென்ஷனா பி பேசிஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதான் டைமென்ஷன். அப்போ அது வந்து எனக்கு 4. ஸோ அதனால அப்படியும் போடலாம் ரைட்டா? இது ஒரு மெத்தேடு. இப்போ இதே காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்னா ஒவ்வொரு ஆர்க்கு வேணா ஒவ்வொரு சி இருந்தா எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதே காம்ப்ளெக்ஸ் வெக்டார் ஸ்பேஸ் தான். இங்க எனக்கு என்னன்னா இப்போ ஓவர் ஆர் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஓவர் சி ஃபீல்டு இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரு அப்படின்னா இது என்ன எலிமெண்ட் இருக்கும்? ஏதோ சம் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். இட் இஸ் பிலாங்ஸ் டு என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, சி ஸ்கொயர். தட் இஸ் இப்படி எழுதலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா ஒய் ரெண்டுமே பிலாங்ஸ் டு என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும் ரைட்டா? சரி, இப்ப இது வந்து எப்படி இது ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இங்க. சோ இந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு எப்படி எழுதலாம்னா இந்த எக்ஸ்ன்றது ஏதோ சம் ஏ பிளஸ் பிஐயா இருக்கும் இல்லையா, கமா இந்த ஒய்ன்றது எனக்கு என்ன இருக்கும்? சம் சி பிளஸ் டிஐயா இருக்கும் ரைட்டா? இதுல அந்த ஏபி எல்லாம் ரியல் நம்பர் தான். ஏ கமா பி கமா சி அண்ட் டி வந்து எனக்கு என்னவா இருக்கும்? ஆர் ரியல் நம்பர்ஸ் ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க வந்து எனக்கு ஃபீல்டு வந்து எனக்கு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. அப்ப காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் எடுக்கணும், அது ஏ பிளஸ் பிஐ தான் இருக்கும் இல்லையா? இன்ட்டு அந்த வெக்டார் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு வெக்டார் எடுங்க. வெக்டாரும் காம்ப்ளெக்ஸ் தான் நம்பர் தான், ஃபீல்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதே மாதிரி சி பிளஸ் டிஐ பிலாங்ஸ் டு இன்ட்டு 0,1 நம்ம எடுத்தோம்னா இந்த செட்டை கம்ப்ளீட்டா ஜென்ரேட் பண்ணிடலாம் இல்லையா? இது நம்ம எப்படின்னா இதை எடுத்து வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பிஐ இன்ட்டு 0, சி பிளஸ் டிஐ அந்த செகண்ட் டப்புல கிடைக்கும் கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்பர்லாம் ஏன்னா இங்க வந்து ஃபீல்டு வந்து சி, ஏன்னா இங்க ஃபீல்டு வந்து எனக்கு சி. ஸோ அப்போ ஃபீல்டு சியா இருந்ததுனால இங்க டைமென்ஷன் மாறும். இப்போ என்னுடைய பேசிஸ்ல அப்படின்ற ஒரு செட் எடுக்கிறேன், அது 2 வெக்டார் தான் 1,0 0,1. இந்த 2 வெக்டாரை வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? என்டையரா என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொண்டு வர முடியும். அப்போ இதுல இருந்து நமக்கு டைமென்ஷன் தான் மாறும். டைமென்ஷன் ஆஃப் வி தட் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் தி பேசிக் செட் 2. அப்ப இந்த கேஸ்ல வந்து 2ன்னு வரும். ஸோ இது வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? சி ஸ்கொயர்
ஓவர் ஆர்னு கேட்டா டைமென்ஷன் 4 வரும். சி ஸ்கொயர் ஓவர் சின்னு கேட்டா டைமென்ஷன் 2 வரும். சோ இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணணும் இன் ஜெனரல். ஓகேவா? இன் ஜெனரல் நம்ம சி பவர் n ஓவர் ஆர்னு கேட்டோம், நமக்கு வந்து 2n டைம்ஸ். இது வந்து 2 into 2n இல்லையா? ஸோ 2 into n டைம்ஸ் நமக்கு. ஸோ அங்க n வந்து 2, அப்போ 2n. இதே வந்து சி பவர் n ஓவர் சி கேட்டாங்கன்னா n. இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒன்னாவது ஐடியா. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எனக்கு வந்து V of vector space, V is a vector space over the field R, so which is nothing but M2 cross 2 of R. அதாவது collection of all 2 cross 2 matrix collection எடுக்கிறோம், இல்ல collection எடுக்கிறோம் with entries எல்லாம் real entries. That is A, B, C, D such that A, B, C and D ஆர் ரியல். எல்லாமே என்னுடைய ரியல் நம்பர்ஸ். அந்த மாதிரி நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இது ஜென்ரேட் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணுவோம், ஒரு பிஓ எஸ்ஓ சம்திங் பின்னு ஒரு செட்டு சப்செட் எடுக்கணும். அந்த சப்செட்டே பியோட சப்செட்டா எடுக்கிறேன். அதுல எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா அதுல சம் பியா சம் E11 E12 E13 இந்த E14 4 எலமெண்ட் நான் எடுத்து இந்த 4 எலமெண்ட்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு இந்த எல்லா பியும் எனக்கு கம்ப்ளீட்டா இந்த பிய ரன் பண்றது ஜென்ரேட் பண்ணதுன்னு சொல்லிட்டா இதுல இருக்கிற எலமெண்ட் தான் எனக்கு டைமென்ஷன் வரும். இப்போ அந்த பி நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் தான். சிம்பிளான 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 0. இப்போ இந்த பிளேஸ்ல நமக்கு இந்த பிளேஸ்ல 1 போட்டுருவோம். 1 2 3 அப்படியே ரொட்டேட் ஆயிடும். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு இந்த என்டையரா வச்சுக்கிட்டு நம்ம இது கண்டிப்பா எல்லா மேட்ரிக்ஸும் கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஏன்னா A into 1, 0, 0 plus B into 0, 1, 0 plus C into 0, 0, 1, 0 plus some D into 0, 0, 1, 0 கொண்டு வந்தோம்னா இதுல இந்த A, B, C, D எல்லாமே எதுல இருந்து எடுக்கணும்? ரியல் எடுக்கணும். அப்போ கம்ப்ளீட்டா வந்து பாருங்க இது மேட்ரிக்ஸ் இது லீனியர் இண்டிபெண்டன்ட் தான். ஏன்னா நீங்க ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் தான் 0வா இருக்கும் தவிர இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் 0 கிடையாது. மேட்ரிக்ஸ் எல்லாம் 0 ஆகாது. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா நான் என்னுடைய வெக்டார் ஸ்பேஸுக்கு ஒரு பேசிஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பேசிஸ்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 4 இருக்குது. அப்போ என்னுடைய டைமென்ஷன் ஆஃப் திஸ் வாட்? இந்த டைமென்ஷன் எலிமெண்ட் வந்து என்னுடைய டைமென்ஷன் ஆஃப் V ஓவர் R இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அந்த மாதிரி எனக்கு டைமென்ஷன் 4 கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம், டைமென்ஷனா இந்த V தான் இங்க டைமென்ஷனா இப்போ M2 கிராஸ் ஆஃப் M2 கிராஸ் 2 ஓவர் R ஈக்குவல் டு ஜஸ்ட் அது 2 ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி 3 போட்டீங்கன்னா டைமென்ஷனா M3 கிராஸ் 3 ஓவர் R அதுக்கு போட்டோம்னா லைக் 3 ஸ்கொயர். அப்போ அது எவ்வளோ வரும்? 9 வந்துடும் இல்லையா? இன் ஜெனரல் எனக்கு எப்படி வந்துடும்? டைமென்ஷனா M ஒரு n கிராஸ் n ஓவர் R ரியல் நம்பர். இதெல்லாம் இங்க ரியல் நம்பர், அது வந்து n ஸ்கொயர் வந்துடும். இதே காம்ப்ளெக்ஸ் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ V என்ற ஒரு செட்டு மேட்ரிக்ஸ் செட் எடுக்கிறேன். கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2 cross 2 ஓவர் தி காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதுல இருக்க எலிமெண்ட்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்லாம் எனக்கு என்னவா இருக்கும்? இது ஃபீல்டு. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓவர், அதாவது என்ட்ரிஸ் நான் வந்து ஃபீல்டு எடுக்கிறேன். பட் ஃபீல்டு என்னோட ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரியல்ல தான் எடுக்கிறேன். அது ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணி காட்டுவோம்ல அது. அப்போ இது வந்து A பிளஸ் BI C பிளஸ் DI E plus some FI G plus some HI இந்த ஃபார்மட்ல இருக்கும் இல்லையா?
இதுல இது எல்லாமே இந்த ஏபிசிடி இதெல்லாம் எனக்கு எது இருக்கும் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து சி வந்து எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இது என்டையரா இந்த டைப்ல இருக்கும் மேபி காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் இல்லையா கண்டிப்பா நம்ம ஓவர் ஆர்னு எடுத்துக்கோம். சரி இப்ப பார்த்தோம்னா இதுக்கு டைமென்ஷன் நமக்கு என்ன பார்க்கறோம்னா 8 வரும் பிகாஸ் டைமென்ஷன் ஆஃப் V equal to 8. ஏன்னா எத்தனை எலமெண்ட் தேவைப்படுது ஷார்ட்டா சொன்னா ABCDEFGH 8 எலமெண்ட் தேவைப்படுது சரியா. தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் V. இந்த V தான் என்னது M. இப்போ இன் ஜெனரலா n கிராஸ் n ஓவர் என்ட்ரி C ஓவர் R அதான் முக்கியம். இந்த C தான் மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற எலமெண்ட் C தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஃபீல்டு இப்படி இருந்ததுன்னா எனக்கு 2n² வரும் ஓகேவா. ஏன்னா இது எப்படி எழுதலாம் 2 × 2² எழுதலாம் இல்லையா அதனால சரியா. இதே C-ல இருந்ததுன்னா டைமென்ஷன் ஆஃப் M n கிராஸ் n காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் தான் ஓவர் C ஃபீல்டு வந்து C இருந்ததுன்னா ஜஸ்ட் அப்போ n² வந்துடும் இதுக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம மாற்றி மாற்றி எடுத்து ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம். இது அதே மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுலாம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ஒரு டிஃபைன்டு செட் மாதிரி கொடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம டைமென்ஷன் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னுடைய V-ன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா M 2/2 மேட்ரிக்ஸ் உள்ள இருக்க என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். ஓவர் த ஃபீல்டு வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ W ஒரு செட்டு கொடுக்குறாங்க அந்த W என்ன எடுத்துருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ABCD பிலாங்ஸ் டு இதெல்லாமே எனக்கு M 2x2 ஆஃப் R தான் such that எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸியா போடலாம் இல்லையா அங்க போட்ட மாதிரி டைமென்ஷன் ஆஃப் W ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் B மைனஸ் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கண்டிஷன். டைமென்ஷன் ஆஃப் B வந்து என்ன இருப்பீங்க நமக்கு 4 இல்லையா 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. இது நீங்க பேசிஸ் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா. அதே மாதிரி இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இங்க அதே மாதிரி இதே Bன்னு வச்சுக்கலாம் இங்க W1 வச்சிருந்தோம்னா W2 அந்த வித்தியாசம் காட்டுறதுக்காக. அப்ப இங்க வந்து எனக்கு எப்படி இருக்கலாம் A, B, C, D which is belongs to என்னுடைய M2/2 of R such that இங்க ஒரு கண்டிஷன் A equal to B that is A உம் B சேம் அதாவது என்ன அர்த்தம் A minus B equal to 0 ஒரு கண்டிஷன் தானே. அப்ப இதுக்கு என்னதான் வரும் டைமென்ஷன் ஆஃப் W2 equal to dimension of V minus condition 1 so which is equal to 3. இந்த மாதிரி எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் நம்மளால போட முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அது என்ன கொஸ்டின்னா இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா. நான் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் பத்தி முதல்ல சொல்லியிருக்கிறேன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பத்தி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பத்தி. இப்போ அது பேஸ்ல ஒரு கொஸ்டின் தரேன். V-ன்றது M n கிராஸ் n ஆஃப் R வெக்டார் n/n மேட்ரிக்ஸ் ஆஃப் R ஓவர் R ஓகேவா. இப்போ W-ன்றது என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் A இந்த மேட்ரிக்ஸஸ் B வந்து எழுதுறேன் such that என்னுடைய A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. ஸோ இது வந்து என்னன்னா செட் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இதோட டைமென்ஷன் என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.